பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்விக் கொள்கையா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இதுகுறித்து புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய மாணவர் சங்கம் இந்த புகாரினை முன்வைத்திருக்கிறது. மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை புகுத்த சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் முயற்சி செய்வதாகவும், முனைவர் பட்ட படிப்புக்கான கையேட்டில் புதிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்த முயற்சி செய்வதாகவும், 4 ஆண்டுகள் இளநிலை படித்திருந்தாலும் PhDக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு வெளியிட்டதாகவும் புகார் கூறப்பட்டிருக்கிறது. இந்திய மாணவர் சங்கங்கள் இந்த புகாரினை முன்வைத்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்திய மாணவர் சங்கம் என்ன புகார முன்வைக்கிறாங்க, அந்த குற்றச்சாட்டுகள் குறித்து பட்டியலிடுங்க மோகன்ராஜ். ராதா, சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் தற்போது நடப்பு கல்வியாண்டில் முனைவர் பட்டப்படிப்பு சேர்க்கைக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்த அறிவிப்பு தான் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அதாவது, தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளாத மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை திணிக்கப்பட்டிருப்பதாக இந்திய மாணவர் சங்கத்தினர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, முனைவர் பட்டம் பெறுவதற்கு ஏற்கனவே இருந்த அடிப்படை கல்வி தகுதியில் சற்று மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது, முனைவர் பட்டம் பெறுவதற்கு ஏற்கனவே 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இளநிலை பட்டப்படிப்பு, முதுநிலை பட்டப்படிப்பு, இப்படி 17 ஆண்டுகள் இருந்தது. அதன் பிறகுதான் இந்த முனைவர் பட்டம் என்கின்ற ஆராய்ச்சி படிப்பை தொடங்க முடியும். ஆனால் தற்போது பெரியார் பல்கலைக்கழகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் மத்திய அரசின் அந்த புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் அடிப்படை கல்வி தகுதி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, இதன் தொடர்ச்சியாக இளநிலை பட்டப்படிப்பு 4 ஆண்டுகள் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறதா இப்ப சர்ச்சைக்குரியதா பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல, மாநில அரசு ஏற்றுக்கொள்ளாத இந்த மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில முனைவர் பட்டம் பெறுவதற்கான அடிப்படை கல்வி தகுதியை நிர்ணயம் செய்தால் தமிழக மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவார்கள் அப்படிங்கறதா இந்திய மாணவர் சங்கத்தோட ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்குது. காரணம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, மாநில அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்கள்ல அறிவியல் மற்றும் கலை அறிவியல் கல்லூரிகள்ல இளநிலை பட்டப்படிப்பு அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் மட்டுமே இருக்கு. இந்த சூழ்நிலையில பெரியார் பல்கலைக்கழகம் இளநிலை பட்டப்படிப்புக்கு 4 ஆண்டுகள் அப்படிங்கிற விஷயத்தை நிர்ணயம் பண்ணாக்கா, நிச்சயமா இந்த முனைவர் பட்ட படிப்பு சேருவதற்கு மத்திய அரசு கல்விக் கொள்கையின் வழியாக கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 16 ஆண்டுகளும், ஆனால் மாநில அரசின் கல்விக் கொள்கையை பின்தொடர்ந்து வருபவர்களுக்கு 17 ஆண்டுகள், ஓராண்டு கூடுதலாக ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதனால் தமிழக மாணவர்கள் பெருமளவில் பாதிக்கப்படுவாங்க. எனவே இந்த கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கறத இந்திய மாணவர் சங்கம் வலியுறுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்கு. இதே சர்ச்சைக்குரிய இந்த விஷயத்துல பல்வேறு தரப்பினரும் தொடர்ந்து தங்களது கண்டனங்களையும், அதே போல இந்த அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்வைத்து வருகிறார்கள். ராதா, அந்த டாக்குமெண்ட்ல குறிப்பிட்டிருக்கும் பொழுது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, 4 இயர்ஸ் UG டிகிரி அப்படின்னு போட்டு பிராக்கெட்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் குறிப்பிட்டிருக்கிறாங்களே, இந்த 4 இயர் UG டிகிரி அப்படிங்கறத ப்ரொஃபஷனல் டிகிரியை குறிப்பிடுறதா, இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படிங்கறத ஒரு 3 வருஷத்தை குறிப்பிடுறாங்களா மோகன்ராஜ்? அதாவது, மாநில அரசு கல்விக் கொள்கையின்படி கலை மற்றும் அறிவியல் கல்விக்கான இளநிலை படிப்பு அப்படிங்கிறது தற்போது வரைக்கும் 3 ஆண்டுகள் அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. அதாவது BA, BSc இது போன்ற கல்வி தகுதி அப்படிங்கிறது 3 ஆண்டுகள் இருக்கு. ஆனா இந்த பெரியார் பல்கலைக்கழக அறிவிப்பு அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கக்கூடியவங்களும் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் 4 ஆண்டுகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில தான் இந்த அடிப்படை கல்வி தகுதி முனைவர் பட்ட படிப்புக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு. 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு இருக்கக்கூடிய மாணவர்கள் கூடுதலாக PG கோர்ஸ் அப்படிங்கிற அந்த முதுநிலை பட்டப்படிப்பு முடித்த பிறகு, அதாவது கல்லூரி படிப்பை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் முடித்த பிறகுதான் இவங்க PhD முனைவர் பட்டம் பெறுவதற்கான படிப்பை சேர முடியும். ஆனால் மத்திய அரசு கல்விக் கொள்கையின்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா, இளநிலை படிப்பிலேயே 4 ஆண்டுகள், அதாவது ஓராண்டு குறைவாகவே இது கிடைக்கிறது PhD அப்படிங்கறதான் மாணவர் சங்கமும் தொழிலாளர் சங்கமும் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாவும் புகாராகவும் இருக்கிறதா. இந்திய மாணவர் சங்கங்கள் இந்த புகார்களை முன்வச்சு, குற்றச்சாட்டை முன்வச்சு ஒரு புகார் மனுவை கொடுத்திருக்கிறாங்க. இது குறித்து சேலம் பெரியார் பல்கலைக்கழகம் தரப்புல இருந்து ஏதேனும் பதிலோ விளக்கமோ அளிக்கப்பட்டிருக்கின்றனவா? பெரியார் பல்கலைக்கழக நிர்வாகத்திடம் இது தொடர்பாக விளக்கம் கேட்க முயற்சி பண்ணோம். ஆனா இதுவரைக்குமே அவங்க இதற்கான விளக்கம் முறையா அளிக்கல. அதே போல சற்று கால தாமதமாகும் அப்படிங்கிற விஷயத்தை முன் வச்சிருக்காங்க. காரணம், பல்வேறு நிகழ்ச்சிகள் இன்னைக்கு பெரியார் பல்கலைக்கழகத்துல இருக்கிறதுனால துணைவேந்தரை நம்மளால நேரடியா தொடர்பு கொள்ள முடியாத நிலையில இது குறித்து சற்று நேரத்தில் ஒரு பெரியார் பல்கலைக்கழகத்தின் விளக்கம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கலாம். பெரியார் பல்கலைக்கழகத்தில் புதிய கல்வி கொள்கையை புகுத்த சேலம் பல்கலைக்கழகம் முயற்சி செய்வதாக இந்திய மாணவர் சங்கம் புகார் மனுவை கொடுத்திருக்கிறது. இந்த புகார் மீது எந்த நடவடிக்கை எடுக்கப்படாமல் இந்த
இந்த ஒரு குறிப்பு தொடரும் பட்சத்துல அடுத்த கட்டமா என்ன மாணவர் சங்கங்கள் பண்ண போறாங்க மோகன்ராஜ்? நிச்சயமா இப்போதைக்கு இந்த அறிவிப்பு, சர்ச்சைக்குரிய அறிவிப்பு தொடர்பாக பல்கலைக்கழகத்தோட மட்டுமல்லாமல் சேலத்தில் இருக்கக்கூடிய இந்திய மாணவர் சங்கம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கண்டனத்தை தொடர்ந்து இந்த அறிவிப்பை பல்கலைக்கழக நிர்வாகம் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு இந்த கண்டனத்துல வலியுறுத்தி தான் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. இது தொடர்பாக பல்வேறு அமைப்பினரும் தொடர்ச்சியாக அறிக்கையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த அறிவிப்பு திரும்ப பெறல அப்படின்னாக்கா மாணவர் சங்கங்கள் கூட்டமைப்பின் சார்பில் நிச்சயம் போராட்டம் நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ராதா, இந்த அறிவிப்பை அவங்க மத்திய அரசு திரும்ப பெறலனா இந்திய மாணவர் சங்கங்கள் அடுத்த கட்டமா போராட்டம் நடத்த போவதா சொல்லியிருக்கிறீங்க. அடுத்த கட்டமா என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்ராஜ். தற்போது சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் இந்த அறிவிப்பை தாங்கள் வெளியிடவில்லை என்று கூறியிருக்கிறார். முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அமைச்சர் கோவை செழியன் இது தொடர்பாக கூறியிருக்கிறார். முதலமைச்சரோடு இந்த விவகாரம் தொடர்பாக கலந்தாலோசனை செய்து முடிவெடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை சேலம் பல்கலைக்கழகம் திணிக்க முயற்சி செய்வதாக இந்திய மாணவர் சங்கம் புகாரினை வெளியிட்டது. இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக முதலமைச்சரோடு கலந்தாலோசனை செய்து உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அமைச்சர் கோவை செழியன் கூறியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்க தமிழக அரசு மறுத்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இந்த அறிவிப்பிற்கு சேலம் மாணவர்கள் அனைவரும், இந்திய மாணவர் சங்கங்கள் கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றன. இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிடவில்லை என்று சேலம் பல்கலைக்கழக துணைவேந்தர் கூறியிருக்கிறார்.